ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்துட்டு ₹125 வச்சுக்கிட்டு ஒரு முக்கால் முழம் பூ கூட வந்து வாங்கி தர முடியாது, ஒரு ரோஸ் வந்து வாங்கி தர முடியாது, நம்ம புருஷனுக்காக வந்து ஒரு வாட்ச் கூட வந்து வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம வெண்பாவும் வந்து, அம்மா என்கிட்ட வந்து ₹1 கூட கிடையாது, நம்ம வந்து ரொம்பவே வந்து பிச்சைக்கார நிலைமையில் இருக்கோம், இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து பர்த்டே வருது, ஏதாச்சும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியும் வந்து சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க நம்ம மல்லியும் வெண்பாவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு வந்திருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட பெரியம்மா வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து ₹15,000 வந்து யாராச்சும் வந்து வேலைவாய்ப்பு வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மல்லியோட பெரியம்மாவால் மட்டும்தான் வந்து முடியும். எப்படியோ வந்து ₹15,000 வந்து வேலைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். அன்னைக்கு வந்து நீ வந்து போய் அங்கே வந்து கலக்குன்னு கலக்கிட்டேன்னா, கலக்குன்னு என்னத்த கலக்கிறதான், சாம்பார், ரசம், பொரியல் அது இதுன்னு கலக்குன்னு கலக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து நீ நல்லா செஞ்சு கொடுத்தனா உனக்கு வந்து ₹15,000 வந்து கொடுத்துருவாங்க. அங்கே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்குது, அவங்க வீட்டிலே வந்து பார்ட்டியை வந்து நடத்துகிறாங்களாம். அந்த பார்ட்டிக்கு வந்து நீ வந்து நல்ல ஃபுட்டு வந்து கொடுத்துட்டேன்னா வந்து போதும், அந்த ஃபுட்டுக்கான அமௌண்ட்டை வந்து நீ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோட பெரியம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடா இது நமக்கு கிடைச்ச ஆஃபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து சரி ஓகே நான் வந்து போய் செய்கிறேன், எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோட பெரியம்மா கிட்ட வந்து அட்ரஸ் வந்து வாங்கிட்டு வந்து போகிறாங்க நேராக. சரி, மல்லியோட பெரியம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ வந்து வரன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு வந்து கால் பண்ணி வந்து சொல்லிடுறேன், நான் இதுக்கு வந்து வேற ஒரு ஆளை வந்து போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீயே வந்து கேட்கறதுனால வந்து நான் வந்து உன்னையே வந்து சஜஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோட பெரியம்மா வந்து சொல்லிட்டு உடனே வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு. எப்படியோ நம்ம வந்து காசு இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து காசு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து நீ எப்படி சமையல் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்ரையல் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ட்ரையலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து பாஸ் ஆகிடுறாங்க. என்னென்ன புது விதமான டிஷ்ஷஸ்ஸு, ஸ்வீட்டு, காரம், அதுக்கப்புறம் வந்து என்ன தேவையோ ட்ரிங்க்ஸு அதெல்லாமே வந்து நம்ம மல்லியை வந்து ஓன் ப்ரிப்ரேஷனில் வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது கொடுத்து வந்து அந்த வீட்டுக்காரம்மா வந்து சாப்பிட்டதும், வாவ் சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து இனிமேல் வந்து எங்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுங்க, நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களே வந்து புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து கான்டாக்ட் நம்பரை வந்து வாங்கிட்டாங்க அந்த கிளைண்ட்டும் வந்து. சரி ஓகே, இதுக்கப்புறம் இதே ஒரு பிஸ்னஸாக வந்து எடுத்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு ஐடியா வருதோ இல்லையா, ஆனால் எனக்கே ஒரு ஐடியா வருதுங்க, நம்மளே ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வந்து ஏன் வந்து பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து ₹15,000 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எத்தனை நாள் எவ்வளோ வந்து வேலை செய்கிறோம், மாதத்தில் 30 நாள் செய்கிறோம், 30 நாளைக்கு வந்து 15,000னா எங்கேயோ போக போகுது. சரி ஓகே, அப்படி கணக்கு போட்டுட்டு இருந்தால் நம்மலாம் எப்போயோ வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், வேலையை செஞ்சுருந்தா. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா.